நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஜாக்லினும் மஞ்சரியும் குக் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு மட்டும் ஜாக்லின் மஞ்சரிலாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பிக் பாஸ் தான் அருணை கூப்பிட்டு ஒரு ரூல் கொடுத்துருக்காரு. அதாவது இது வந்து ஸ்கூல் டீம் அப்படின்னு இருக்கிறதுனால பிக் பாஸ் கொஞ்சம் மக்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வாட்டி அவங்களுக்கு அறிவு வந்துச்சு போல இருக்கு. ஸோ ஸ்கூல்னால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சமைச்சா நல்லா இருக்காது. ஸோ டீச்சர்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் சமைக்கணும். அவங்க 3 பேர் ஜெஃப்ரி, மஞ்சரி அண்ட் ஒன் மோர் டீச்சர் ஜாக்லின், இவங்க சேர்ந்து என்ன சமைக்கிறாங்களோ அது சமைச்சா போதும்னு பிக் பாஸ் ரூல் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ ராயனோட தலையில் ஒரு பெரிய இடி இறக்கிட்டாரு பிக் பாஸ். என்னன்னா, ராயன் வந்து இப்போ வந்து பொதுவாக ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்வாப் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த வீக்குக்கு அப்ளை ஆகாது. அதாவது ராயன் வந்து பாய்ஸ் ரூமில் தான் போய் தூங்கணும் அண்ட் அன்ஷிதா வந்து கேர்ள்ஸ் ரூமில் தான் போய் தூங்கணும். ஏன்னா ஒரு ஸ்கூல் செட்டப்னு காமிச்சிட்டு சில்ட்ரனோட மனசில் வந்து கெடுதல் இது பண்ணிடக்கூடாதுன்னு. எனக்கு சத்தியமாக பிக் பாஸ்க்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்துச்சு, இவ்வளோ நாள் இந்த மாதிரி சென்ஸோட அவங்க எதுவும் பிஹேவ் பண்ணதே இல்லை. பட் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இனிஷியலாகவும் ஒரு வாட்டி டபுள் மீனிங்கில் பேசக்கூடாதுன்னு கூப்பிட்டு பாய்ஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் செட்டப்னால கேர்ள்ஸ் சைட்லையும் பாய்ஸ் சைட்லையும் தொங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாவங்க நம்ம ராயன், எவ்வளோ ஆசை கனவோடு போன பையன், இப்படி அவனுக்கு ஒரு சோகம் நடந்துருச்சு. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கான்னு மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.